Hi, hello, welcome to Litfish channel. This writer name Agatha Christie. இவங்களோட ரொம்ப மோஸ்ட் ஃபேமஸான ஒர்க் மர்டர் ஆன் த ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். டேம் அகதா மேரி கிளாரிசா கிறிஸ்டி லேடி மலோவன் டிபிஇ இதுதான் இவங்களோட ஃபுல் நேம். ஷி வாஸ் born in the year 1890 and died 1976. இவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் ரைட்டர். ஸோ இவங்க எப்படி ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னா அவங்க ஷி ரோட் 66 டிடெக்டிவ் நாவல்ஸ் அண்ட் 14 ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காங்க. ஸோ இது மூலமாக தான் வந்து இவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. இவங்க ரைட்டிங்ஸில் வந்து ஹெர்குல் பாய்ராட் அண்ட் மிஸ் மார்பிள் அப்படின்ற டிடெக்டிவ் கேரக்டர்ஸை வந்து ஃபிக்ஷனல் டிடெக்டிவ் கேரக்டர்ஸை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ஃபேமஸான கேரக்டர்ஸ் இந்த ரெண்டுமே. த மவுஸ் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு த வேர்ல்டு லாங்கஸ்ட் ரன்னிங் ப்ளே வந்து எழுதியிருக்காங்க. அதுவும் வந்து மர்டர் மிஸ்ட்ரி பேஸ்டு கான்செப்ட் தான். ஸோ கோல்டன் ஏஜில் வந்து கோல்டன் ஏஜ் ஆஃப் டிடெக்டிவ் ஃபிக்ஷன்னாலே யார் தான் அப்படின்னா அகதா கிறிஸ்டி. ஸோ கோல்டன் ஏஜ்னாலே நமக்கு தெரியும் எலிசபெத் II. ஸோ எலிசபெத்தன் ஏஜ். ஸோ அந்த ஏஜில் வந்து இவங்க என்னென்னு சொல்கிறாங்கன்னா குவீன் ஆஃப் க்ரைம் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுடோனியம் மேரி வெஸ்ட் மெக்கோட் அப்படின்ற சுடோனியம் நேம்லேயும் 6 நாவல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 1971 இவங்களுடைய லிட்ரரி கான்ட்ரிபியூஷனை பார்த்து குவீன் எலிசபெத் II வந்து டேம் டிபிஇ அப்படின்ற அந்த பொசிஷனும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி வரைக்குமே வேர்ல்டு பெஸ்ட் செல்லிங் ஃபிக்ஷனல் ரைட்டர்ஸில் வந்து யார் இருக்காங்க அப்படின்னா அகதா கிறிஸ்டி இருக்காங்க. இவங்களோட நேம் வந்து கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட்லேயும் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நியர்லி மோர் தென் 2 பில்லியன் காப்பீஸ் வந்து இவங்களோட ரைட்டிங்ஸ் வந்து சேல் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க புக்ஸாக இருக்கட்டும், ஷார்ட் ஸ்டோரிஸாக இருக்கட்டும், மூவியாக அதாவது மீடியா சைட்லேயும் ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கு. டெலிவிஷனில், ரேடியோவில், வீடியோ கேம்ஸில், கிராஃபிக் நாவல்ஸாக வந்து ஃபேமஸ் ஆகிருக்கு. நியர்லி 30 ஃபிலிம்ஸ் வந்து இவங்களோட ஒர்க்கில் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், மர்டர் ஆன் த ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் வந்து இதுவும் ஒரு டிடெக்டிவ் ஃபிக்ஷன் தான். அகதா கிறிஸ்டியோட ரொம்ப ஃபேமஸான ஒரு டிடெக்டிவ் ஃபிக்ஷன். ஸோ இதுலேயும் ப்ரொடகானிஸ்ட் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பெல்ஜியன் டிடெக்டிவ் அந்த ஹெர்குல் பாய்ராட் அவங்க க்ரியேட் பண்ண அந்த இமேஜினரி கேரக்டர் தான் சொல்கிறாங்க. இது வந்து பப்ளிஷ் வந்து 2 இடத்துல வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 1934 1 ஜான்வரி வந்து யுனைடெட் கிங்டம்லேயும், செகண்ட் வந்து யூஎஸில் யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து 28 பிப்ரவரி 1934 வந்து எந்த நேமில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா மர்டர் இன் த கலாசி கோச் அப்படின்ற நேமில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எந்த கம்பெனி பப்ளிஷ் பண்ணியிருக்கு அப்படின்னா டோட் மீட் அண்ட் கம்பெனி அது வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கு. கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஹெர்குல் பாய்ராட் அப்படின்றவர் வந்து ஒரு பெல்ஜியன் டிடெக்டிவ். ஸோ இந்த ஸ்டோரியும் ஒரு டிடெக்டிவ் ரோல் தான் ப்ளே பண்ணுறாரு. மிஸ்டர் பாக் வந்து இவரோட பாய்ராட்டோட ஓல்டு ஃப்ரெண்ட். ஓரியன்ட் எக்ஸ்பிரஸில் வந்து ஒரு ஆஃபீஸராக வந்து ஒர்க் பண்ணுவார். ஸோ மர்டர் ஆன் த ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ்னால் என்ன அப்படின்னா ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ்ங்கிறது ஒரு ட்ரெயின். அந்த எக்ஸ்பிரஸில் ஒரு மர்டர் நடந்துடும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி வந்து இருக்கும். மிஸ்டர் ராட்சத் யார் அப்படின்னா ஒரு அமெரிக்கன் கேங்ஸ்டர். ஆனால் மக்கள் மத்தியில் என்ன நேமில் டிஸ்கைஸ் ஆகிருப்பான் அப்படின்னா வந்து கேசட்டின்ற நேமில். ஸோ இந்த மிஸ்டர் ராட்சட்டை தான் யாரோ மர்டர் பண்ணிடுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இவரை பேஸ் பண்ணி இந்த மர்டரை பேஸ் பண்ணி வர ஸ்டோரி தான் இந்த ஸ்டோரி. டாக்டர் கான்ஸ்டன்டைன் யார் அப்படின்னா ஒரு கிரீக் டாக்டர். ராட்சத்தோட டெட் பாடியை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக வருவார். மேரி டென்பன்ஹம் யார் அப்படின்னா இவங்க வந்து ஒரு கவர்னஸாக எங்கே வந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங்ன்ற ஒரு பர்சன், அந்த பர்சனோட வீட்டில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. மிஸ்ஸஸ் கபோர்ட் யாருன்னா ஒரு அமெரிக்கன் விமன். இவங்க வந்து ராட்செட்டை வந்து கொலை பண்ணுறதுல இவங்களும் ஒன் ஆஃப் த ஒரு ஹெல்ப் பண்ணுற பர்சனாக இருப்பாங்க. கொலை பண்ணுறப்ப அங்கே இருந்து அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இவங்க அங்கே தான் இருப்பாங்க. கொலனல் அர்பத்நாத் யார் அப்படின்னா ஒரு இங்கிலீஷ் சர்வீசிங் ஆஃபீஸர் இன் இந்தியாவில் வந்து இங்கிலீஷ் சர்வீஸ் பண்ணுற ஒரு ஆஃபீஸர். இவர் வந்து யார் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும் அப்படின்னா டென்மஹம் மேலே வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து இருக்கும். அடுத்தது வந்து பிரின்சஸ் ட்ராகோமிரஃப் யார் அப்படின்னா ரஷ்யன் ஒரு அரிஸ்டோக்ராட். இவங்க தான் யார் அப்படின்னா டெய்ஸி ஆம்ஸ்ட்ராங். ஒரு ஆம்ஸ்ட்ராங்னு ஒரு ஃபேமிலி சொன்னா இல்லையா, அந்த ஃபேமிலியில் ஒரு சைல்டு இருப்பாள். அது யார் அப்படின்னா டெய்ஸி ஆம்ஸ்ட்ராங். அவங்களுடைய காட் மதர் பாட்டிமா மாதிரி.
அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மர்டர் நடக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசன், ஒரு ஒரு ஸ்டிமுலேட்டரே யார் அப்படின்னா வந்து இந்த பர்சன் தான், பிரின்சஸ் ட்ராகோ மரிஃப் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெக்டர் எம்சி குயின் இவங்க யார் அப்படின்னா ஒரு அமெரிக்கன் செக்ரட்டரி. இவங்க வந்து ராட்செட்டை கொலை பண்ணுறதுக்கு இவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. கவுண்டஸ் ஆண்ட்ரங்கி இவங்க யாருன்னா யங்கர் சிஸ்டர் ஆஃப் டெய்ஸி ஆம்ஸ்ட்ராங். டெய்ஸி ஆம்ஸ்ட்ராங் அந்த சைல்டோடைய யங்கர் சிஸ்டர். இவங்களுக்கும் இந்த மர்டருக்கு வந்து ஒரு க்ளோஸ் கனெக்ஷன் இருக்கும். எப்படின்னா இன்டைரக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மர்டர் இந்த ஓரியன்ட் எக்ஸ்பிரஸில் வந்து இந்த ஹெர்குல் பாய்ரட் இந்த கேரக்டர் வந்து நமக்கு இருக்காங்க. அவங்க தான் ப்ரொட்டகானிஸ்ட். இது வந்து ரொம்ப ஒரு மோஸ்ட் ஃபேமஸ் கேரக்டர் ஆஃப் அகதா கிறிஸ்டி க்ரியேட் பண்ண ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர். ஸோ இந்த கேரக்டர் என்ன பண்ணுது அப்படின்னா, அவர் வந்து இஸ்தான்புல் அப்படின்ற பிளேஸ்லேருந்து ஈரோப்புக்கு வந்து இப்போ மூவ் ஆகி போகணும். ஸோ ட்ராவல் பண்ண போகிறார். எப்படி அப்படின்னா ட்ரெயினில். எந்த ட்ரெயினில் அப்படின்னா ஓரியன்ட் ட்ரெயினில். ஸோ அதுக்கு டிக்கெட் புக் பண்ணிடுறாரு. ஃபஸ்ட் கிளாஸ் புக் பண்ணுறாரு. பட் ட்ரெயின் ரொம்ப கும்பலாக இருந்தனால அவர் ஃபஸ்ட் கிளாஸில் போக முடியல. செகண்ட் கிளாஸில் வந்து உள்ளே ஏறிடுறாரு. ஸோ அந்த டைமில் யாரை பார்க்குறாரு அப்படின்னா வந்து ரொம்ப ஒரு வெல்தியான ஒரு பர்சன், ராட்செட் அப்படின்ற ஒரு ஹெல்தியான ஒரு பர்சனை வந்து பார்க்குறாரு. பணக்காரன ஒருத்தரை பார்க்குறாரு. அந்த பர்சன் வந்து பாய்ரட் கிட்ட ஹெல்ப் கேட்குறான். என்ன அப்படின்னா, எனக்கு நிறைய த்ரெட்டனிங்ஸ் வருது, எனக்கு நிறைய எனிமீஸ் இருக்காங்க, எனக்கு வந்து நீ ஹெல்ப் பண்ணணும், எனக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கணும் யாருன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப பாய்ரட் ரெஃப்யூஸ் பண்ணிடுவார். ஏன் அப்படின்னா, ராட்செட் வந்து ஒரு ஈவில் மேன், ஒரு கன்னிங் மேன். அவன் வந்து கேசட்டின்ற நேமில் டிஸ்கைஸ் ஆகிருக்கான். அவனோட ரியல் நேம் ராட்செட்டு. அவன் வந்து ஒரு அமெரிக்கன் கேங்ஸ்டர். இது எல்லா விஷயமே யாருக்கு தெரியும் அப்படின்னா வந்து பாய்ரட்டுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட்னால அவனுக்கு எல்லாமே தெரியும். நெக்ஸ்ட் இப்போ இஸ்தான்புல்லில் வந்து கெட்டன் அந்த ட்ரெயினில் கெட்டன் ஆகிறப்ப யாரை பார்ப்பார் அப்படின்னா, பாய்ரட் வந்து அவரோட ஓல்டு ஃப்ரெண்டான மிஸ்டர் பாகை வந்து பார்ப்பார். ஸோ பார்க்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னா சொல்வார், இந்த மாதிரி இந்த இதில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக் வந்து நான் நினைக்கிறேன்னா என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு சீட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருப்பார். ஸோ இப்போ எல்லோரும் எந்த கோச்சில் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா, இஸ்தான்புல்லில் வந்து அந்த கலாசி கோச்சில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போ வந்து அந்த கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே வந்து மிக்சர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் தான் இருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே இந்த ட்ரெயினுக்குள்ளே தான் இருக்காங்க. ரஷ்யன் பிரின்சஸாக இருக்கட்டும், கொலனலாக இருக்கட்டும், ராட்சஸாக இருக்கட்டும், எம்ப்ளாயீஸாக இருக்கட்டும், அமெரிக்கன் விமனாக இருக்கட்டும், எல்லாருமே அந்த கம்பார்ட்மெண்ட் அந்த ட்ரெயினில் தான் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. இப்போ வந்து பாய்ரட் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து ஒரு விஷயம், அவர் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கப்போ ஆப்போசிட்டில் வந்து 2 பேர் பேசிக்கிறத கேட்குறாரு. அந்த இங்கிலீஷ் கொலனலும் யங் இங்கிலீஷ் கவர்னர்ஸும் பேசிக்கிறாங்க. பேசிக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி பேசிக்கிறாங்க. ஆனால் அவங்களோட பிஹேவியர்ஸ் எல்லாமே அவங்க 2 பேரும் ஆல்ரெடி ரொம்ப நல்லா தெரிஞ்சு பழகினவங்க தான் அப்படின்றத பார்க்குறப்ப பாய்ரட்டுக்கு வந்து அவங்க மேலே வந்து டவுட் வருது, சஸ்பீஷியஸ்னஸ் வந்து வருது. செகண்ட் நைட்டு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கப்ப என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஹோல் நைட்டுமே பாய்ரட் தூங்கவே இல்லை. ரொம்ப ஸ்லீப்லெஸ் நைட்டாக தான் போயிருக்கு. நாய்ஸி டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கு. காலையில் அவர் எந்திரிக்கிறப்போ அவருக்கு 2 நியூஸ் வந்து அவர் காதுக்கு வருது. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நியூஸ் வந்து ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. எதனால் ஹால்ட் ஆகிடுச்சு, அந்த ஒரே பிளேஸ்லேயே நிற்கிது, மூவ் ஆகலை. எதனால் அப்படின்னா ஸ்னோ ட்ரிஃப்டிங்னால. பனி வந்து அந்த ட்ராக்கெல்லாம் மூடிடுச்சு. ஸோ இனி ட்ரெயின் வந்து மூவ் ஆகாது அப்படின்ற ஒரு நியூஸும், செகண்ட் நியூஸ் வந்து ராட்செட் வந்து ஒருத்தர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அவன் இறந்து போயிட்டான், பரத்தில் வந்து செத்து கிடக்குறான் அப்படின்ற நியூஸும் வந்து வருது. பாக் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா பாய்ரட்கிட்ட, நீ ஒரு டிடெக்டிவ் தானே, இந்த மர்டர் மிஸ்டரியை நீ தான் வந்து சால்வ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓகே, பாய்ரட்டும் அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த டெட் பாடி இருக்க இடத்துக்கு போகிறாரு. ராட்செட் டெட் பாடி இருக்க இடத்துக்கு போகிறாரு. அங்கே வந்து அந்த விண்டோ ஓப்பனில் இருக்குது. அந்த விண்டோ வழியே எட்டி குதிச்சு வெளியே போன மாதிரி எந்த ஒரு அந்த ஸ்னோவில் வந்து எந்த ஒரு ஃபுட் பிரிண்ட்ஸுமே கிடையாது. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, மர்டரர் வந்து அந்த ட்ரெயினுக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்றத வந்து சொல்லிடுறாரு. யார் அப்படின்னா பாய்ரட் வந்து சொல்லிடுறான். இப்போ அடுத்து யார் வராங்க அப்படின்னா, டாக்டர் வந்து கான்ஸ்டான்டைன் வந்து வராரு. வந்துட்டு ராட்செட்டோட டெட் பாடியை வந்து பார்த்துட்டு அந்த வூண்ட்ஸ்லாம் செக் பண்ணி டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, 12 டைம்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து ஒருத்தர் வந்து ஸ்டாப் பண்ண மாதிரி தெரியல. ஸோ மோர் தேன் 1 நிறைய பேர் வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. 2 டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ் பண்ணியிருக்கதான் அட்லீஸ்ட்னு சொல்கிறாரு. அட்லீஸ்ட் 2 டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஸ்டாப் பண்ண
பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பாய்ரட் அவரோட இன்வெஸ்டிகேஷனை பிகின் பண்ணுறாரு. யாரை கூட வச்சுக்கிறாரு அப்படின்னா பாகும் கூட தான் இருக்கான், கான்ஸ்டாயினும் கூட தான் இருக்கார். எல்லா பேசஞ்சர்ஸ்கிட்டையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற பேகு, சூட்கேஸ் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுறாங்க. அப்போ வந்து அதில் நிறைய செவரல் க்ளூஸ் வந்து அவருக்கு கிடைக்குது. அங்கே வந்து ஒரு பைப் கிளீனரை வந்து அந்த டெட் பாடிக்கிட்ட பார்க்குறாரு. அப்புறம் மோனோகிராம்டு ஹேண்ட்கர்ச்சீஃப் வந்து அங்கே ஒன்று இருக்கிறத வந்து அந்த அந்த சீன் அந்த பிளேஸில் வந்து எடுக்கிறாரு. அதில் ஹெச்ன்னு சொல்லிட்டு அதில் வந்து எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் எடுக்கிறாரு. ஈவன் அவரோட ஓன் பேக்லேருந்தே வந்து ஒரு விமனுடைய ரெட் கிமினோ அந்த கிளாத்து வந்து எடுக்கிறார். இதெல்லாம் பார்க்குறப்ப என்ன அப்படின்னா மர்டரர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் இப்படி வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து அவர் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் ஒரு பேசஞ்சர், அதாவது ராட்செட்டுக்கு பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் இருந்த ஒரு பேசஞ்சர் கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன அப்படின்னா, அவர் வந்து நேற்று கூட சொல்லிட்டு இருந்தார் ஒரு டிடெக்டிவ் வந்து ஹையர் பண்ணணும், ஏன்னா எனக்கு த்ரெட்டனிங் வந்து நிறையா வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் மறுபடியும் அவர் உள்ள அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிறப்ப என்ன அப்படின்னா ஒரு ரொம்ப சவுண்டு வந்து போட்டு ரொம்ப ஒரு சவுண்டு வந்து கேட்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு. ஒரு ஸ்மால் மேன் வந்து அவரை போய் வந்து அட்டாக் பண்ணிட்டான். அப்போ கத்துறப்போ வந்து ஒரு பெரிய சவுண்டு வந்து அட்டாக் பண்ணப்போ எனக்கு அந்த சவுண்ட் வந்து கேட்டுச்சு அப்படின்ற மாதிரி வந்து பாய்ராட்டுக்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ பாய்ராட்டுக்கு வந்து ஒரு பெரிய க்ளூ வந்து கிடைக்குது. என்ன அப்படின்னா அவன் டெட் பாடி பக்கத்துலேயே ஒரு பீஸ் ஆஃப் ஒரு லெட்டரோ ஒரு சம்திங் பேப்பர்லேருந்து எரிஞ்சு போனால் ஒரு ஸ்மால் பீஸ் மட்டும் வந்து அங்கே கிடக்குது. ஸோ அது எதை அதில் என்ன இருக்குது அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றது மட்டும்தான் இருக்கும். ஸோ அது உடனே வந்து பாய்ராட்டுக்கு வந்து லிங்க் பண்ண முடியும். ஸோ இந்த மர்டருக்கான ரீசன் பிஹைண்டர்ஸ் யாரெல்லாம் இருக்க முடியும் அப்படின்றது வந்து அவர் கெஸ்ஸிங்க்கு வந்து வந்துடுவார். ஸோ இந்த கேஸ், அதாவது ராட்செட்டோட கேஸ் வந்து யாரோட தொடர்புடையதாக இருக்கும் அப்படின்னா சைல்டு வந்து டெய்சி ஆம்ஸ்ட்ராங்கோட கேஸ். அந்த டெய்சி ஆம்ஸ்ட்ராங் அப்படின்ற சைல்டு இறந்து போயிருப்பா. ஸோ அவளோட கேஸோட வந்து கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் வந்து கெஸ் பண்ணிக்குவார். இப்போ வந்து லிங்க் பண்ண ட்ரை பண்ணுவார். ராட்செட்டோட கேஸையும் டெய்சி ஆம்ஸ்ட்ராங்கோட கேஸையும் வந்து லிங்க் பண்ண மேட்ச் பண்ணுவார். டெய்சி ஆம்ஸ்ட்ராங் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு கேஸ். என்ன அப்படின்னா ராட்செட் வந்து கேங்ஸ்டராக இருந்தப்போ அந்த குழந்தைய வந்து கொன்றுபான். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த குழந்தை வந்து செத்ததுக்கப்புறம் தான் வந்து கண்டுபிடிப்பாங்க. அதை பார்த்தோன்னே அவங்க பேரண்ட்ஸ் 2 பேருமே இறந்து போயிடுவாங்க. எப்படின்னா ஒருத்தர் ஷாக்லேயே இறந்துருவாங்க, ஒருத்தர் சூசைட் பண்ணி இனி என் குழந்தை இல்லாமல் நான் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோல் ஃபேமிலியவே நாசம் பண்ணியிருப்பான். யார் அப்படின்னா அந்த ராட்செட் அவன் கேங்ஸ்டராக இருந்தப்போ நாசம் பண்ணியிருப்பான். இப்போ அங்கே இருந்த நர்ஸ் மைடு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இந்த சூசைடு இது எல்லாமே வந்து என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்றத வந்து ஐவிட்னஸ் பண்ணுறது யார் அப்படின்னா வந்து நர்ஸ் மைடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாய்ரட் வந்து என்ன டிட்டர்மைன் பண்ணுறான் அப்படின்னா வந்து அவன் வந்து அவனோட ராட்செட் அப்படின்ற ஒரு நேமில் தான் வந்து ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டுருக்கான். அந்த பிரச்சனை அந்த கேஸ்லேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நினச்சிட்டு அவருக்கு தெரியும். அதை வந்து அவர் ரிமைண்ட் பண்ணி பார்ப்பார். ஸோ அவன் பண்ண அந்த பெரிய கேஸ்லேயே வந்து கிரேட் ட்ராஜடி எது அப்படின்னா இந்த டெய்சி ஆம்ஸ்ட்ராங்கோட கேஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நர்ஸ் மைட் தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் டேக் கேர் பண்ணுறது. இந்த மாதிரி கேஸ் நடந்திருக்கு அப்படின்னா அப்போ அவங்க மேபி ரீசன் பிகின்றாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பாய்ரட் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து மைண்டில் வந்து டிசைட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த கேசட்டி வந்து என்ன பண்ணுறான், கேசட்டி மீன்ஸ் இந்த ராட்செட் வந்து அந்த கேஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிடுறான். அவனுக்கு எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டுமே கிடைக்கல. ரொம்ப ஹாப்பியாக அவனுக்கு வந்து என்ன ஆகுதுல எந்த ஒரு பாதிப்புமே இல்லாமல் ஒரு வெல்தி பர்சனாக இன்னொரு நேமில் கேசட்டின்ற நேமில் நல்லா சுற்றிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னா அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திங்க் பண்ணியிருக்காங்க. உலகம் ஃபுல்லாகவே அந்த ஃபால்ஸ் நேமில் அந்த ஸ்கேண்டல்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக அவன் பண்ண அந்த பழிப்பாவத்துலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக கேசட்டின்ற நேமில் சுற்றிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாய்ரட் வந்து சொல்கிறாரு. இப்போ இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த கேஸை வந்து கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு பேசஞ்சர் கூடயும் ஆம்ஸ்ட்ராங் கேஸுக்கும் அங்கே இருக்கிற ஒவ்வொரு பேசஞ்சரும் யாரு கூட லிங்க் ஆகிருக்காங்க அப்படின்னா டெய்சி ஆம்ஸ்ட்ராங் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை சுற்றி இருந்த பர்சன்ஸ் தான். ஸோ அவங்க தான்
இந்த கேஸை வந்து இந்த மர்டரை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து கம்ப்ளீட்டாகவே தெரிஞ்சுக்கிறாரு. யார் அப்படின்னா பாய்ரட் வந்து தெரிஞ்சுக்கிறான். ஸோ ஒன் பேசஞ்சர் யார் அப்படின்னா டெய்ஸி ஆம்ஸ்ட்ராங்கோட ஆண்ட். இன்னொருத்தர் யார் அப்படின்னா அவங்க ஃபேமிலியோட கவர்னர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இதிலிருந்து என்ன ரிவீல் ஆகுது அப்படின்னா இந்த மர்டரை பண்ணினது இந்த ட்ரெயினில் இருக்க பேசஞ்சர்ஸ் தான். அந்த பேசஞ்சர்ஸ்லாம் யார் அப்படின்னா டெய்ஸி ஆம்ஸ்ட்ராங் அந்த ஆம்ஸ்ட்ராங் ஃபேமிலியோட க்ளோஸ் கனெக்ஷனாக இருந்த பீப்புள்ஸ் தான். ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்டாக ஒரு பிளான் பண்ண ஒரு மர்டர் தான் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அங்கே இருக்கிற பேசஞ்சர்ஸ்ட்டை வந்து கேட்குறாரு. என்ன அப்படின்னா எனக்கு வந்து ரெண்டு தியரி தான் இப்போ நமக்கு வாய்ப்பு இருக்குது. 2 விஷயம் தான் நம்ம பண்ண முடியும். இந்த கேஸை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட 2 சாய்ஸ் தான் இருக்குது. எனக்கு 2 தியரி தான் மைண்டில் வருது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அப்படின்னா அந்த 2 பாசிபிலிட்டிஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து ட்ரெயினுக்குள்ளே வந்து ராட்செட்டை வந்து கொலை பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். ஸோ இது வந்து சொல்கிறாரு. இதை சொல்கிறோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து இது யாருமே வந்து நம்ப மாட்டாங்க. ஒரு ட்ரெயினுக்குள்ளே வந்து கொலை பண்ணிவிட்டு ஒருத்தன் எஸ்கேப் ஆகி ஓடிட்டான், ஆனால் அதுக்கான எந்த ஒரு கேஸுமே கிடையாது. இது வந்து கிளியர்லி அன்ட்ரூ தான் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இந்த கேஸை சப்போஸ் நான் இல்லை இப்போ இன்னொருத்தர் வந்து எடுத்தாலுமே கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. இது வந்து ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு. இப்படி சொல்லலாமா? செகண்ட் ஒன் வந்து என்ன சொல்கிறாரு, செகண்ட் தியரி என்ன அப்படின்னா ஒவ்வொரு பேசஞ்சருமே அந்த 12 டைம்ஸ் ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, 12 மெம்பர்ஸுமே ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. இந்த டெய்ஸி ஆம்ஸ்ட்ராங்கோட ஹவுஸ்ஹோல்டில் நீங்கள் இருந்திருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு இதோட கனெக்ட் ஆகிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இந்த கேஸோட வந்து கனெக்ஷன் இருக்குது. ஒவ்வொருத்தருமே ஸ்டாப் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ ஒவ்வொருத்தரும் இந்த 12 பேரும் அவனை வந்து ஒவ்வொரு டைம் நீங்கள் ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாமா? இது வந்து ஒரு கிளியர் கட்டான ஒரு ட்ரூ எக்ஸ்ப்ளனேஷன். இதுதான் ஆக்சுவலி நடந்ததுங்கிறது எனக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசஞ்சர்ஸ்கிட்டேயே வந்து கேட்குறாரு. ஸோ இப்போ ராட்செட்டை கொலை பண்ணவங்க என்னென்னா ஓகே அவன் கில்லர்ஸ் வந்து ஜஸ்டிஃபைடு. ஓகே என்ன பண்ணாலும் நாங்கள் பண்ணது வந்து ஒரு க்ரைம் தான். ஸோ கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அதுக்கு பனிஷ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணுறப்போ இந்த பாய்ரட்டும் பாக் அண்ட் கான்ஸ்டான்டைன் ஸோ இவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு நல்லவனை வந்து கொலை பண்ண கிடையாது, ஒரு அமெரிக்கன் கேங்ஸ்டரை தான் இவங்க கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்றப்ப நம்ம ஏன் செகண்ட் தியரி என்ன உண்மையோ அதையே நம்ம ஏன் ஃபாலோ பண்ணணும், அதை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு தியரி யாரோ ஒருத்தன் வந்தான் கொலை பண்ணிட்டு போயிட்டா, ஸோ யாரை கொலை பண்ணாங்கன்னே தெரியாது அப்படின்ற அந்த தியரியை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி பாகும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டா, டாக்டர் கான்ஸ்டான்டைனும் ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதை ஃபைனலாக அந்த க்ரைம் மிஸ்டரி எப்படி அப்படின்னா பாய்ரட் வந்து யார் அந்த கல்பிரிட்ஸ்ன்றதை கண்டுபிடிச்சிடுறாரு. ஆனால் அந்த கொலையில் ஒரு நியாயம் இருந்தங்காட்டிக்கு அந்த 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 விஷயத்தை வந்து அப்படியே என்ன பண்ணுறாங்க, மறைச்சிட்றாங்க. ஸோ நாட் அண்டர் த லா படி போனால் எல்லாருமே அந்த அந்த மர்டரர்ஸ் எல்லாருமே பனிஷபிள் தான். ஸோ அந்த இதை மறைச்சிட்டு ட்ரூத்தை மறைச்சிட்டு என்ன பண்ணிடுறாங்க, ஸோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து கொலை பண்ண மாதிரி காமிச்சிடுறாங்க. ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் அதோட முடியுது. க்ரைம் ஸ்டோரி ஆல்வேஸ் கிரியேட் க்யூரியாசிட்டி. இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே அப்படின்னா அடுத்து யார் கொலை பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு க்யூரியாசிட்டியாகவே அகதா கிறிஸ்டி வந்து கொண்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய லிட்ஃபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.